ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ வீடு கட்ட போகிறோங்க. ஸோ அதுக்கு பூமி பூஜை வந்துட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ பூமி பூஜை போட்டு ஒரு 6 மந்த் ஆச்சு. வந்து 2025 தான் கார்த்திகை மாதம் வாஸ்து நாள் பார்த்து போட்டது. ஸோ அதன் பிறகு தான் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. அம்மா விளக்கேற்றுறாங்க. ஸோ அன்றைக்கெல்லாம் செம்ம மழை. அன்றைக்கி பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் வந்துட்டு. ஸோ அவ்வளோ மழை. நம்ம செங்கல் வாங்கும்போதும் சரியான மழை. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை வந்துட்டு நடக்க மழை தாங்க வர்ண பகவானுக்கு என்ன அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நான் ஒவ்வொரு செயலும் செய்யும்போது மழை வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்பயும் வந்துட்டு ஆன்கோயிங் வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க்கும் வந்துட்டு நடக்க மழை வந்துட்டு தான் இருந்தது. அது கோஇன்சிடெண்ட்டாக எந்த இன்சிடெண்ட்டுன்னு தெரியல. ஸோ கோஇன்சிடெண்ட் மாதிரி தான் எனக்கு வந்துட்டு தெரியுது. அது ரொம்ப ஹாப்பியாகவும் வந்துட்டு இருக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல. இயற்கை நல்ல காரியத்துக்கு மட்டும்தானே மழை பெய்யும். ஸோ நல்ல விஷயம் நடந்தால் புண்ணியம் பண்ணால் தான் மழை பெய்யும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஸோ அது மாதிரி எனக்கு ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் வந்துட்டு மழை தான். ஸோ அந்த கார்த்திகை மாதம் பூமி பூஜை போடுறப்ப செம மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் அந்த பூமி பூஜை போடுற வரையும் அந்த ஒரு 10 to 15 மினிட்ஸு மழை பெய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கடவுளை வந்துட்டு வேண்டிக்கிட்டேன். சேம் நான் சொன்ன மாதிரி அதேமாதிரி கடவுள் வந்துட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் வந்துட்டு நான் நினச்சி அந்த விஷயம் வந்து நடந்தது. ஸோ அப்போ மட்டும்தாங்க வந்துட்டு மழையில் நாங்கள் வந்து கடன்னு எல்லாமே திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது பூமி பூஜை போடுறதுக்கு உண்டான எல்லா ஃபார்மாலிட்டியும் எல்லாம் செஞ்சு முடிக்கிற வரையும் அந்த மழை வந்துட்டு வரலை. ஏன்னோ நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்து மழை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் வந்துட்டு மழை வரல. வீடு கட்டணும் அப்படிங்கிறது எத்தனை பேரோட கனவு தெரியுங்களா? ஸோ எனக்கெலாம் வந்துட்டு 16 வருட கனவு. ஸோ ஒரு 3 டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொன்றா செய்வோம். அது வந்துட்டு தள்ளி போணுச்சு. ஸோ தள்ளி போகிறது ரொம்ப நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். சரி, ஓகே. இப்போ என் பெரிய பையன் வந்துட்டு தண்ணி ஊற்றுறாரு. ஸோ நவதானியம் வந்துட்டு போடுறாரு. என்னுடைய சின்ன பையன் இவர் அடுத்து தண்ணி ஊற்றுறாரு. ஸோ அடுத்து வந்துட்டு இவரும் வந்துட்டு நவதானியம் வந்துட்டு போடுவார். ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அங்கே பாருங்கள், கொடையெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். சப்போஸ் மழை பெஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்துட்டு அப்பா, அம்மாவும் நானும் வந்துட்டு ஊற்றுறது நாங்கள் வீடியோ வந்துட்டு கவர் பண்ணலை. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வந்துட்டு நாங்கள் ஆஃப்டர் வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தருங்களாக தண்ணி ஊற்றிட்டு நவதானியம் வந்துட்டு போட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ சொன்னேன்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருடைய கனவு இருக்கும். வந்துட்டு இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துகிட்ருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப நாளைய கனவு இது வந்து. ஸோ அது இப்போ தான் கடவுள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி வந்து கொடுத்துட்ருக்குறாரு. ஸோ அது வரையுமே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. இதில் ஒன்று என்னன்னா, நம்ம நினச்ச டைமிங்கில் அந்த வந்துட்டு செய்ய முடியல. அது என்ன டிஃபால்ட் அப்படின்னா, இபி லைனும் போரும். ஸோ போர் கூட நம்ம வந்துட்டு அடிச்சிக்கலாம்னு வைங்களேன். ஸோ இபி லைனுக்கு தான் எனக்கு 6 மந்த் வந்துட்டு எடுத்தது. ஸோ அந்த 6 மந்த் ஏன் லேட்டு டிலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கம்பம் வந்து 2 கம்பம் வந்துட்டு வரணும். ஸோ அந்த கம்பத்துக்கு தான் லேட்டு. சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்துட்டு போய் ஏஇயை பார்த்துட்டு அலைஞ்சி ஒவ்வொரு டைம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு என்னங்க டிலே ஆகுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஃபைனலி அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த டைமில் நாங்கள் வந்துட்டு வரோம் வாங்க எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சடனாக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமிங்கில் தான் வந்துட்டு வந்தது. ஸோ சரி, ஓகே, எப்போ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதான் 6 மந்த்து கழித்து தான் அது வந்துட்டு வந்துச்சு. ஸோ அப்போயுமே சரி, நாங்கள் சொன்ன டைமிங்கில் வரல, அவங்க வச்ச டைமிங்கில் தான் வந்தாங்க. எங்களுக்கு காலையிலே வந்தால் முடிஞ்சிருக்கும். ஆனால் எங்களுக்கு காலையிலே வரலை. எங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு வந்தாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, ரைட்டு. ஏன்னா நம்ம
சைட்டில் ஒர்க் பண்ணலை, அங்கேருந்து அதை வேறு ஒரு இடத்துல வந்துட்டு பண்ணிவிட்டு வந்திருக்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ரைட்டு, சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் காசு தாங்க வந்து கொடுத்தோம். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வந்துட்டு. நம்ம இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம காசு கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு வேலையாகுது. சரி ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு சரி வேலையானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்தராக முடிஞ்சுது. ஸோ முடித்து அதன் பிறகு நம்ம இபி பாக்ஸ் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இபி பாக்ஸை வச்சு அதுக்குமே பார்த்திங்கனாக்கா கரண்ட்டு பில்லு வந்துட்டு 650 வந்துருச்சு. வச்சதே ஒரு 10 டேஸ் தான் வரும். அந்த 10 டேஸ்க்கு வந்து 650 வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க. சரி ஓகே ரைட்டு, போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு அந்த லைனை கொண்டு வரத்துக்கு. சரி ஓகே, எனக்கு லைட்டை பார்த்தோன்னே தான் எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆணுச்சு. ஒவ்வொரு டேவும் எப்படி போணுச்சு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். மன உளைச்சல்லையே உட்காந்துருப்பேன். இன்னும் வரலையே எப்போ வரும். நான் சரி போர் போட்டாலுமே இல்லை, கரண்ட்டு வந்தால் தானே மோட்ரு போட்டு ஆன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போரில் கை வச்சோம்னாக்கா போட்டு பார்க்க முடியாது. ஸோ அதுக்காகவே வெயிட் பண்ணி சரி ஓகே இபியை கொண்டு வந்துருவோன்னு சொல்லி ஃபைனலாக அப்படி திரிஞ்சு அலைஞ்சி ஓடி சொல்லி நடந்து கடையாக கடந்து அதன் பிறகு தான் நம்மளுக்கு இபியே வந்துட்டு வந்தது. ஸோ இபி வந்தோடனே கொஞ்சம் சந்தோஷம். சரி ஓகே ரைட்டு. இந்த நெக்ஸ்ட்டு அப்புறம் தான் நாங்கள் போருக்கு ரெடி பண்ணோம். ஆனால் போரில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க வந்துட்டு. அடி போட்டது ரொம்ப கம்மி தான், பட் ஆனால் ரொம்ப ஹெவியாக அமௌண்ட்டு வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு அதுவுமே ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப ஹர்ட் ஆணுச்சு. ஸோ லோக்கல் தான், ஆனால் இப்படி ஏமாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு தெரியல. ஆனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உஷாராக இருங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்துட்டு அடிக்கணக்கு என்னான்னு சொல்லி நான் வந்துட்டு கேட்கல. இங்கே ஃபஸ்ட்டு கைபோர் போட்டு நெக்ஸ்ட்டு அப்புறம்தான் அந்த மிஷின் போரே வந்துட்டு போடுவாங்களாம். ஸோ அது இல்லாமையே வந்துட்டு கைபோர் போடாமையே டேரெக்டாகவே மிஷின் போர் வந்துட்டு இருக்குதுங்களாம். ஸோ எனக்கு அது வந்துட்டு தெரியல, நானும் விசாரிக்கவும் இல்லை. சரி அர்ஜெண்ட்டாக சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. அதுவே எனக்கு 1 வீக் ஆகிடுச்சு. 4 டேஸ் வந்து எனக்கு கைபோர் மட்டுமே எடுத்தாங்க. கொஞ்சம் 4 லேயராக வந்துச்சு. கொஞ்சம் மண் எடுத்து போட்டுட்டு அதன் பிறகு அந்த பைப்பை இன்செர்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே 4th 5th டே தான் நாங்கள் வந்து மிஷின் போரே விட்டோம். அவங்க பாருங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட வந்துட்டு இல்லை, அதுக்கு 15,000 சார்ஜ் பண்ணிட்டாங்க வந்துட்டு. எனக்கு அடி போட்ட கணக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா 74 தான். இதில் கைபோருக்கு மட்டுமே 70 அடி வந்துட்டு போட்டாங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஃபீட்டு தான். அந்த 4 ஃபீட்டுக்கு வந்து 15,000 வாங்கிட்டாங்க. நாங்கள் இது வந்து பேசிக்காக இது சார்ஜ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஆளனா எனக்கு ரொம்ப ஏமாற்றிட்டார். இன்னமும் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது வந்து. ஸோ 74 அடிக்கு 74 ஃபீட்டுக்கு ஸோ 1 lakh rupees வந்துட்டு எனக்கு ரவுண்டாக எனக்கு வந்துட்டு ஆணுச்சுங்க. இவங்க கைபோர் போடுறவங்க 34,000 வந்துட்டு அது வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்துட்டு அது எப்படி அமௌண்ட் ஆணுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதர் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து போரு, மோட்ரு, டீப்பு, ஸோ எல்லாமே சேர்த்து எனக்கு வந்துட்டு 1 lakh வந்தது. ஸோ இது 1 lakhங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றாங்க எல்லாருமே. நீ ஏமாந்துட்ட சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஏமாந்துட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. கடவுளை நம்பி தான் நான் ஒவ்வொரு விஷயமா நான் செய்கிறேன். கடவுளை நம்பி தான் ஒவ்வொரு விஷயமும் இறங்கி பண்ணுறேன். எல்லாம் நன்மைக்கு, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா அவங்க வந்துட்டு அந்த தொழில் தர்மம் ஒன்று இருக்குது. ஸோ அது தொழில் தர்மம் பார்த்து மனசாட்சிக்கு பயந்து
வேலையை வந்துட்டு பார்த்துருக்கணும். ஸோ இங்கே காசு மட்டும்தான் அவங்களுடைய மெயின் பர்பஸாக இருந்தது. கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒவ்வொன்றா ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் போர்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஷெட்டு போடணும். ஸோ ஷெட்டுக்குமே வந்துட்டு நான் எல்லாத்தையுமே அர்ஜெண்ட்டாக ஏன்னா எனக்கு வைகாசியில் எனக்கு அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண 2026 வைகாசி வந்துட்டு சரி அந்த ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு குயிக்காக வந்து டக்கு டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்துட்டு இந்த போருக்கு உண்டான பைப்பை வந்துட்டு உள்ளுக்கு இறக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு 4 பைப்பு தான் வந்துட்டு வந்தது. ஸோ வந்து ஒன்று 20 ஃபீட்டு வந்துட்டு 4 to 5 சம்திங் என்னமோ வந்துச்சு. ஸோ 80 ஃபீட்டு வந்து பைப்பை வந்துட்டு இறக்கி வந்துட்டு கட்டி விட்டாங்க. இதுவே எனக்கு வந்துட்டு அதான் 4 days ஆகிடுச்சு. வந்துட்டு கை போர் மட்டுமே 4 days ஆகிப்போச்சு. ஷெட்டுக்கு வர பாருங்களேன். ஷெட்டுக்கு அப்படி தான் ஒரு லேடியை விட்டுட்டேன். ஸோ அதுவுமே அப்படி தான் வேலையே தெரியாது போல். அதுக்கு வேலை செய்ய தெரியாமல் விட்டு நான் அதுக்கிட்ட போய் எனக்கு சார் இதுக்கெல்லாம் தெரியும், நான் பழைய தகரம் இருந்தால் பழைய தகரத்தை போட்டு நம்ம ஷெட்டு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 1 செகண்ட் இருங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு பைப்பு வந்துட்டு தண்ணி வருது, போர் தண்ணி இப்போ தான் வருது. இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த பிளாக் கலர் ஷர்ட்டும் பேண்ட்டு இருங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு போர் போகிற ஓனரு. ஸோ ஓனரோட பையன், அந்த பையன் வந்து ஸோ 4 ஃபீட்டு தாங்க இருந்தது. அந்த 4 ஃபீட்டுக்கு தாங்க வந்து 15,000 வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதுவுமே என்ன காசு நிறையா வச்சுருக்கீங்க போல், நீங்கள் வந்து 4 அடிக்கே வந்து 15,000 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் இறக்கிருக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கல்லுக்கெல்லாம் வருது, இதுக்கு மேற்பட்டு வந்து உள்ளுக்கு போகாது, ராடு வந்து கழண்டுக்கும், கீழே மாட்டிக்கும், அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசனை சொல்லி எனக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு, ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் என்ன நினச்சிக்கிட்டேன், சரி அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க போல், சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். தென் போர்லாம் போட்டு முடிச்சுட்டு 4 பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏம்மா 150 அடி வந்துட்டு இறக்கியிருக்க வேண்டியதானே, 150 அடி இறக்கியிருக்க வேண்டியதானே, இல்லை 200 அடி இறக்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய எய்மே வந்துட்டு 200 ஃபீட்டு தான், 200 அடி அப்படி இல்லைன்னா 150 அடி சொன்னது நான் நினச்சிருந்தது. ஆனால் மற்றவங்களாம் சொன்னது உங்கள் ஏரியாவுக்குலாம் 120 அடி போதுமானது, ஏன்னா தண்ணி ரொம்ப நல்லா நிறையவே கிடைக்கும், 40 அடி 40 ஃபீட்லேருந்து வந்துட்டு தண்ணி கிடைக்கும் இங்கே வந்து. ஸோ அதனால் அவ்வளோலாம் போர்லாம் கொண்டு வேஸ்ட் பண்ண வேணாம் காசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அடித்தார் போரு. அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார்னா, அவங்களே போதும்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்கம்மா, அதுக்கப்புறம் கீழே வந்து இறங்காது, அது ஓகே சொல்லிட்டாங்கனாக்கா நீ வந்து அதோடய நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நமக்கு அடிக்கும்போது அப்போ அந்தமாரி சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நானுமே அந்தமாரி சொன்னது. நான் சரி வந்து உண்மை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்துட்டு இவ்வளோ ஃபேக்காக இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு தெரியல. இன்னொன்று சொன்னாங்க, 70 ஃபீட் அடியே வந்துட்டு போதும், 20 அடியே உங்களுக்கு வந்துட்டு போதும், நீங்கள் என்ன வீட்டுக்கு தானே பண்ணுறீங்க, இது காட்டுக்கு வந்துட்டு தண்ணி விட்றீங்க, ஸோ இன்னும் நெல் வயலுக்கு கரும்புக்கா நீங்கள் வந்துட்டு தண்ணி விட்றீங்க, ஸோ எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து நெல்லும் கரும்பு மட்டும்தான் வந்துட்டு போடுவாங்க, ஸோ அதுக்காக தண்ணி பாய்ச்ச போகிறீங்க, வீட்டுக்கு தானே தண்ணி பாய்ச்ச போகிறீங்க, தாராளம் உங்களுக்கு வந்து 70 அடி போதுமானது, இங்கே 40 அடியிலே 50 அடியிலே வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு, மோட்ரு ஓடிட்டுருக்கு, 40 இயர்ஸ் வந்துட்டு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு முடிச்சாச்சு. ஸோ அந்த ஷெட்டுக்கு தான் வந்துட்டு ரொம்ப நான் படாத பாடுபட்டேன். ஸோ அந்த லேடி வந்து என்கிட்ட வந்துட்டு 5 to 6,000 என்னை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகி நான் அழுது, அவள் வந்துட்டு வாட்ஸ்அப்பெல்லாம் விட்டுட்டு போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நான் 16 வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் வீடே கட்டலான்னு சொல்லிட்டு இது பண்ணால் அவளை கொண்டு வந்து விட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி வேலையை செய்யாமல் போய் அதன் பிறகு வேறு ஒருத்தவங்களை கொண்டு வந்து விட்டு அப்புறம் அந்த ஷெட்டை வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ எனக்கு அதே 40,000 அரௌண்டு வந்துடுச்சு எனக்கு. ஸோ அப்புறம் ஷெட்டு போட்டு முடிச்சுட்டு இது ஷெட்டு போடாததுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் அந்த சிமெண்ட் இது தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அவங்க பக்கத்து
சைட்டு. ஸோ அவங்க வந்து நீங்கள் அதிலே ஷெட்டு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே ரைட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அதுலேயே தான் நாங்கள் வந்து ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த ஜேசிபி வந்துட்டு எப்போ வந்தது அப்படின்னா மே மாதம் 29 மே 29க்கு ஒரு பூஜை போட்டோம். ஸோ பூஜை போட்டு அன்றைக்கே நம்ம மார்க்கிங் பண்ணி குழி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ அன்றைக்கி ஜேசிபி விட்டு 2 குழி மட்டும் எடுத்தோம். ஸோ இந்த இன்ஜினியர் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஈசானிய மூலையில் தான் எல்லாம் எடுப்பாங்க. ஈசானிய மூலையில் போய் எடுக்கல. ஸோ குபேர மூலையை சம்திங்குமே எடுத்தாங்க. நான் அங்கே இல்லை அப்போது. நான் போய் தகரம் எடுக்க போகணுன்னு சொல்லிட்டு நான் தகரம் வாங்க போயிட்டேன். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே லாஸ்ட்டு 2 குழி எடுத்து வச்சுருந்தாங்க. சரி எல்லாம் நன்மைக்கே கடவுள் எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன் நான் வந்து. ஸோ குழி எடுத்ததுக்கப்புறம் இது ஸோ அன்றைக்கி பூஜை போட்டு அப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து அப்புறம் தான் வந்துட்டு குழியை வந்துட்டு கையால் எடுத்தாங்க. இது கொஞ்சம் இந்த ஏரியா மண் வந்துட்டு சரியில்லை, களிமண்ணாக இருக்குது, எடுக்க முடியும்னு சொல்லி அப்புறம் ஆள் விட்டு கையில் எடுத்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இல்லை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜேசிபி போட்டு தான் வந்துட்டு எடுத்தாங்க. ஸோ ஜேசிபி போட்டு எடுத்து அதுன்னு பிறகு ஒரு 4 டேஸ் வந்து கழிஞ்சு ஸோ அந்த இது போட்டது அன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். போர் போட்ட அன்னைக்கு சரியான மழை. பூஜை போடுறப்ப அன்றைக்கி மழைங்களா. குழி எடுத்தோம். குழி எடுத்த அன்னைக்கு விட்டுட்ட அன்றைக்கி மறுநாள்லேருந்து ஃபுல்லாக மழை. ஸோ அதுக்கப்புறம் குழியில் மண் விழுந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பிசிசி ஒர்க் வந்துட்டு பண்ணாங்க. பிசிசி பண்ணியுமே மழை வந்துருச்சு. மழை வந்து ஸோ அதன் பிறகு அந்த மண் எடுத்து இப்போ வந்து கிளியர் பண்ணி வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இறக்கல, பைப் வந்து டவுலுக்கு வந்துட்டு இறக்கல. அந்த பிசிசி பண்ணும்போது வந்து முக்கா ஜல்லி வந்தது, அப்புறம் எம்சாண்ட் வந்துச்சு, அப்புறம் வந்துட்டு ஸ்டீல் வந்துட்டு இறங்கியிருக்குது. ஸோ அந்த பிசிசி போட்டு நம்ம தண்ணி விடும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த வலி வேதனைகள் எல்லாமே மறந்து சரி ஓகே இப்போ தான் வந்துட்டு ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு வந்தது. ஸோ இப்போ தான் இந்த ஸ்டீல் வந்துட்டு இறங்குது. ஸோ அதை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்த உடனே. சரி ஓகே இனிமேட்டுக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு 1 பை 1 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டீல் வந்துட்டு இறங்கி ஸ்டீல் அந்த பில்லருக்கு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே கட்டிங் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸ்டீல் எல்லாம் கீழே போட்டு எல்லாம் கர்வில் இருந்ததை ஃபுல்லாக எல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணி கீழே போட்டிருக்குறாங்க. ஸோ அங்கே வந்து கட்டிங் நடந்துட்டுருது. கட்டிங் பண்ணி அதை லைனை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு வைக்கணும். பில்லர் பாருங்க பில்லர் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இனி 1 பை 1 வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you that